மத்தேயு 25:14 அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசிகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்து, ஒருவனிடத்தில் 2 தாலந்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்து கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்க 2 விஷயங்களை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்த இன்னொரு ஓமானம். ஒன்று ஆஸ்தி, இன்னொன்று திறமை. ஆஸ்திய தன்னுடைய ஊழியக்காரரிடத்துல கொடுத்தான், திறமைக்கு தக்கதாக. 3 பேருமே திறமை உள்ளவங்க தான். திறமைகள் வித்தியாசப்படுகிறது. அதனாலதான் ஒருத்தருக்கு 5, இன்னொருத்தருக்கு 2, இன்னொருத்தருக்கு 1. திறமையில வித்தியாசம் இருக்கு. ஆனா 3 பேருமே திறமையானவங்க தான். திறமையானவர்களுக்கு முதல்ல என்ன கொடுத்தான்னா தாலந்து கொடுத்தான், அடுத்து ஆஸ்தியை கொடுத்தான். தாலந்து அப்படின்றத இங்கிலீஷ்ல டேலண்ட் அப்படின்றாங்க. டேலண்ட்ன்றது திறமைகளை தான் இப்போ அந்த வார்த்தை குறிக்குது இப்போதைக்கு ஆங்கிலத்தில். தமிழ்லையும் அவர் ரொம்ப அவருடைய தாலந்து உள்ளவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில அப்படி ஒரு அர்த்தம் உண்டாகி அப்படி ஒரு வழக்கு வந்துடுச்சு. டேலண்ட்னாலே திறமை தான், தாளந்துனாலே திறமை தான். உங்க தாளந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்க திறமைன்ற ஒரு அர்த்தம் வந்துடுச்சு. ஆனா உண்மையில இந்த உமானத்துல ஒப்பு கொடுத்தது திறமையை அல்ல, ஆஸ்தியை கொடுத்தார். ஒரு தாளந்துன்றது ஒரு பெரிய தொகை. 5 தாளந்துன்றது பெரிய தொகை, 2 தாளந்துன்றது ஓரளவு பெரிய தொகை, 1 தாளந்துன்றது ஒரு தொகை தான். ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு. வியாபாரம் பண்ணி நான் இப்போ வெளிநாடு போறேன், அதனால உங்களுக்கு வேலை கொடுத்துட்டு போறேன். என்ன வேலைன்னா எல்லாருக்கும் முதலீடு கொடுக்குறேன், நீங்க அதை சம்பாதிங்க, வியாபாரம் பண்ணுங்க சொல்லிட்டு போறார். பணம் தான் கொடுக்கப்படுகிறார். ஆண்டவர் முதல்ல திறமையை தான் பார்க்கிறாரு. திறமையை பார்த்து திறமைக்கு ஏற்ற மாதிரி பணம் தான் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அந்த பணத்தை வச்சு அந்த பணத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுல தான் வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்றால் உண்மை இருக்கா அப்படின்னு தான் பார்த்தாரு. கணக்கு கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனத்துல. வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். இந்த கணக்கு கேட்கறதுன்னு ஒண்ணு, அதுவும் வெகு காலம் சென்ற பின்பு. உடனே கணக்கு கேட்டா கூட ஞாபகம் இருக்கும், எழுதி வச்சிருப்போம். வெகு காலம் சென்ற பின்பு கணக்கு கேட்டா ஞாபகம் இருக்காது. ஒண்ணு. 2வது எழுதி வச்சிருந்தா கூட அது நம்ம லேப்டாப்லயோ மொபைல்லையோ கணக்கு எழுதி வச்சதா கூட வெகு காலம்னா அழிஞ்சு போயிருக்கும். இல்லை கணக்கு நோட்டு புத்தகத்தில் கணக்கு எழுதி வச்சிருந்தா கூட அது என்ன ஆயிருக்குமோ. ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய கணக்கு புத்தகத்தை, வரவு செலவு கணக்கு புத்தகத்தை எலி தின்று விட்டதுன்னு சொன்னாரு ஒருத்தர் ஒரு அலுவலகத்துல. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வெகு காலம் கழிச்சு எஜமான் கணக்கு கேட்டார், அதுவும் கொடுக்கப்பட்ட பணத்தை குறித்து. இது ஓமானம் தான், இது பரலோக ராஜ்யத்தை குறித்தது தான். ஓமானத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கென்றே அவசியமான குறிப்புகள்னு ஒரு சூத்திரம் இருக்கிறது. ஆக்சுவல் தீம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கிறது. ஓமானத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கென்று அதனுடைய மையப்புள்ளியை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். அப்படிதான் நானே வகுப்புல போதிக்கிறேன். ஆனா பாருங்க, அந்த எஜமான் வெகு காலமான பிறகு கணக்கு கேட்டான். ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பாரு. ஒருவேளை ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்க மாட்டாரு, ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு கேட்க மாட்டாரு. ஆனா கேட்பாரு, உனக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்தனே. நம்முடைய அப்பா அம்மா பொருளாதாரமாக கூட இருக்கலாம். எவ்வளவு வாய்ப்பு.
நான் படிக்கும்போது என்னை விட மேலே இருக்கிறவங்கள பார்த்து நமக்கு பொருளாதார வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லையேன்னு நினச்சிருக்கேன். ஆனால் பெரியவன் ஆன பிறகு என்னை விட கீழே இருந்தவர்கள் எவ்வளவோ வாய்ப்பு கிடைக்காதவர்கள். அப்படின்னா எங்க அப்பா அம்மா மூலம் எனக்கு கிடைச்ச பொருளாதாரம் ஒரு பெரிய பொருளாதாரம் தான். நடுத்தர வர்க்கம் தான். ஆனால் எத்தனையோ பேருக்கு அது கிடைக்கல. அந்த வீட்டு வசதி, மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி, உணவு, கல்வி வசதி அதெல்லாம் பார்க்கும்போது நடுத்தர வர்க்கம் தான். நடுத்தர வர்க்கத்து கீழே எத்தனை பேர் இருந்தாங்க? அப்போ அதனுடைய கூட்டம் அதிகம். நடுத்தரத்துக்கு கீழே இருந்த கூட்டம் அதிகம். இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் எத்தனையோ பேருக்கு இப்போது கூட அந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. ஆண்டவர் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்க மாட்டாரு. ஒருவேளை ஜிஎஸ்டி கணக்கு மாதிரியோ வருமான வரி கணக்கு மாதிரியோ கிடையாது இது. ஆனால் கேட்பாரு, உனக்கு பொருளாதாரம் உங்க அப்பா அம்மா மூலமா இவ்வளவு பொருளாதாரம் உனக்கு கிடைச்சதே, அல்லது நீயே இவ்வளவு உன்னை இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலைமையில நான் வச்சிருந்தேனே, இவ்வளவு வருமானம், நீ அதை என்ன செய்தாய் அப்படின்னு நிச்சயமா கணக்கு கேட்பாரு. நம்முடைய ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். ஏன்னா நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயருடைய புஸ்தகத்துல அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஒரு இடத்துல வாசிக்கிறோம், நம்முடைய வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும், வீணான வார்த்தைகளுக்கு. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கணக்கு அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். எதை பத்தி கணக்கு கேட்பாருன்னா, அவர் என்ன சொல்றாரு? உண்மையும் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவர் எதை குறித்து அங்கே கணக்கு கேட்பார் என்றால், உண்மையை குறித்து தான். எவ்வளவு உண்மையா இருந்தாய், எவ்வளவு உன் கையில பணம் வந்துச்சு, எவ்வளவு செலவு பண்ண, அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அந்த பணத்துல உன்னிடத்துல கொடுக்கப்பட்டது 1000 ரூபாயா இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம், 1 கோடி ரூபாயும் இருக்கலாம். அந்த ரூபாயில நீ உண்மையா இருந்தியா? நிச்சயமா கேட்பாரு. நடுத்தரமா இருக்கலாம், அல்லது நடுத்தரத்துக்கு கீழே கூட இருக்கலாம், அல்லது மேல வசதியான ஒரு ஹையர் இன்கம் குரூப் என்று சொல்லக்கூடிய அதிகமான வருமானம் உள்ள நிலையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி பயன்படுத்தின, எப்படி கையாண்டாய் என்று நிச்சயமா ஆண்டவர் கேள்வி கேட்பார், கணக்கு கேட்பார். எவ்வளவு உண்மையா இருந்தாய் என்று ஆண்டவர் கேட்பார். நீ உண்மையா இருந்தியா? பொருளாதாரத்துல அநீதியான உலக பொருள்ல உண்மையா இராதவனை நம்பி மெய்ப்பொருளை எப்படி ஒப்படைக்க முடியும்னு லூக்கால ஆண்டவர் கேட்காரு. அநீதியான உலக பொருள்னா பணம். பணத்துல உண்மையா இல்லைன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி அவன் கையில கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை அங்க எழுப்புறாரு. இப்போ இந்த ஓமானத்திலிருந்து, நம்ம ஓமானத்தினுடைய மையப்பொருள் என்பது வேற, அதுக்குள்ள அப்புறம் நம்ம போகலாம். இப்போ இந்த காரியங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் முதல்ல நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து பார்க்கிறாரு, எவ்வளவு நம்ம உண்மையா இருக்கிறோம்னு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதுக்கப்புறம் தான் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உண்மையாய் இருந்தாய் அதிகாரியாய் வைப்பேன். உண்மையாய் இருந்தால் அதிகாரம் கைக்கு வரும். அதான் அது குடும்பத்தின் அதிகாரமோ,
அது சபையின் அதிகாரமோ, ஊரின் அதிகாரமோ, என்ன அலுவலகத்தின் அதிகாரமோ, பொருளாதார அதிகாரமோ, அதிகாரம்ன்றது உண்மைக்கும் சம்பந்தம் உண்டு. உண்மையை பற்றி தான் கணக்கு கேட்குறாரு. உண்மையா இருந்தா உனக்கு அதிகாரம் கொடுப்பேன், அதிகாரத்தின் மேல் அதிகாரத்தில் உன்னை கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பொருளாதாரத்தில் உண்மையாக இருப்போம், அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.